Good morning, students. The next one is human respiratory system. மனித சுவாச மண்டலம். Human respiratory system. The respiratory system includes external nostrils, nasal cavity, pharynx, larynx, trachea, bronchi, and bronchioles, and lungs, which contains alveoli. நம்ம இப்போ பார்க்குறது மனித சுவாச மண்டலம். மனித சுவாச மண்டலத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, புற நாசித்துளைகள், நாசிக்குழி, தொண்டை, குரல்வளை, மூச்சுக்குழல், மூச்சுக்கிளை குழல், மூச்சுக்கிளை நுண்குழல் மற்றும் காற்று நுண்ணறைகளை உடைய நுரையீரல். இவையெல்லாம் சேர்ந்தது தான் மனித சுவாச மண்டலம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நஸ்டில்ஸ் புற நாசித்துளை, அதில் ஆரம்பித்து இந்த அல்வியோலைன்றது அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய காற்று நுண்ணறை, அதுதான் அல்வியோலை. இதெல்லாம் சேர்ந்தது தான் human respiratory system. The parts starting from the external nostrils up to the terminal bronchiole constitute the conducting zones, whereas the alveoli and the ducts are called as the respiratory zone. கொஞ்சம் கவனிங்க, இங்கே ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் மனித சுவாச மண்டலத்தில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கண்டக்டிங் ஜோன், இன்னொன்று வந்து ரெஸ்பிரேட்டரி ஜோன். இதை 2 அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டக்டிங் ஜோன்றது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்துங்க. த பார்ட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ், புற நாசித்துளை, அங்கே ஆரம்பித்து அப் டு த டெர்மினல் பிராங்கியோல்ஸ், முனை மூச்சு கிளை நுண்குழல் வரை இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து என்னது கண்டக்டிங் ஜோன் சொல்லுவாங்க, அல்லது கடத்தும் பகுதி என்று அதை சொல்லலாம். whereas the alveoli and the ducts are called the respiratory zone. ரெஸ்பிரேட்டரி ஜோன்றது சுவாச பகுதி. சுவாச பகுதின்றது என்னென்ன இருக்குன்னு பார்த்தா, அந்த அல்வியோலை வந்து என்னென்னு சொல்லணும், நம்ம காற்று நுண்ணறைன்னு சொல்லுவாங்க. காற்று நுண்ணறை மற்றும் நாளங்கள், இரத்த நாளங்கள் ஆகியவை 2 சேர்ந்தது தான் இந்த சுவாச பகுதி. இந்த 2ஐயும் கேட்கலாம். வாட் இஸ் த ரெஸ்பிரேட்டரி பார்ட், வாட் இஸ் த கண்டக்டிங் ஜோன், 2 கேட்கலாம். நாஸ்ட்ரில்ல இருந்து டெர்மினல் பிராங்கியோல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு கண்டக்டிங் ஜோன்ஸ். அது ரெஸ்பிரேட்டரி ஜோன்றது த அல்வியோலை அண்ட் த டக்ட்ஸ், இரத்த நாளங்கள். இது 2 சேர்ந்தது தான் ரெஸ்பிரேட்டரி ஜோன்ஸ். த பார்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டிங் ஜோன் ஹியூமிடிஃபைஸ் அண்ட் வார்ம்ஸ் த இன்கமிங் ஏர். த பார்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டிங் ஜோன்றது கடத்தும் பகுதி. அந்த என்னது புற நாசித்துளையில் இருந்து அந்த டெர்மினல் பிராங்கியோல்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதி. இங்கே வந்து அங்கே உள்ளே இழுக்கப்படும் அந்த காற்றை குளிர்வித்தும் வெப்பப்படுத்தியும் காற்றின் வெப்பநிலையை சீராக்குகிறது. அந்த பகுதி என்ன செய்யுதுன்னா, நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்றை வந்து தேவைக்கு ஏற்ப குளிர்வித்தும் வெப்பப்படுத்தியும் காற்றின் வெப்பநிலையை சீராக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் தானது கண்டக்டிங் ஜோன் சொல்கிறாங்க, இல்லை கடத்தக்கூடிய பகுதின்னு சொல்கிறாங்க. The human beings air enters the upper respiratory tract through the external nostrils. புற நாசித்துளைகள் மூலம் காற்று மேல் சுவாச பாதைக்குள் நுழைகிறது. The human beings air enters, ஏர் வந்து எங்கே நுழைகிறதுன்னு பார்த்தோன்னா, the upper respiratory tract, மேல் சுவாச பாதைக்குள் நுழைகிறது. through the external nostrils, அந்த புற நாசித்துளையின் வழியாக காற்றானது மேல் சுவாச பாதைக்குள் நுழைகிறது. The air passing through the nostrils is filtered by fine hairs and mucus lining the passages. The passage, இந்த புற நாஸ்ட்ரில்ஸ் வழியாக நுழையக்கூடிய அந்த காற்றானது சுவாசப்பாதையின் உள்படலத்தில் உள்ள மயிர் இலைகளாலும் கோலை படலத்தாலும் வடிகட்டப்படுகின்றது. ஃபில்டர்ட் பை ஃபைன் ஹேர்ஸ் அண்ட் மியூக்கஸ். ஃபைன் ஹேர்ஸ் மீன்ஸ் அந்த மயிர் இலைகள் மற்றும் மியூக்கஸ் மீன்ஸ் அந்த கோலை படலம். இவற்றால் உள்ளே வரக்கூடிய அந்த காற்றானது ஃபில்டர் பண்ணப்படுது, வடிகட்டப்படுகின்றது. The external nostrils lead to the nasal chamber, which opens into the nasopharynx, which opens through the glottis of the larynx region into the trachea. வெளி நாசி துவாரங்கள் நாசி அறையின் வழியாக நாசி தொண்டை பகுதியில் திறக்கின்றன, nasopharynx. The external nostrils means புற நாசித்துளை, லீட்ஸ்ன தொடர்ந்து போகுது nasal chamber நாசி அறையின் வழியாக, which opens into the nasopharynx நாசி தொண்டை பகுதியில் திறக்குது, which opens through the glottis of the larynx region into the trachea. பகுதியானது குரல் வளை பகுதியில் உள்ள குரல் வளை துளையின் glottis மூலம் மூச்சு குழாயில் திறக்கிறது. glottisன்றது குரல் வளை துளை, larynxனா குரல் வளை, trachea மீன்ஸ் மூச்சுக்குழல். இப்போ பார்த்துக்குங்க, இப்பகுதியானது குரல்